वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्ठुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च। श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। काञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् प्रीतं च श्रीचैतन्यं नमामि तं। हरे कृष्णா। நேற்று பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? பாகவதம். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நம்ம எப்படி சூரியனை பார்க்கும்போது அதோட வெளிச்சத்தையும் பாக்குறோமோ, அது மாதிரி பகவானை உணர்ந்து பார்க்கும்போது அவரோட அந்த ஒளிதான் பிரம்ம ஜோதிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் பக்தரால அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பௌதிகத்துல உடல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் எப்பொழுது கோலோக விருந்தாவனத்தில் ஒரு உடலை ஏத்துக்கிறோமோ அப்போ அந்த ஆன்மீக உடலுக்கு மாற்றமே இல்லாம இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கோலோக விருந்தாவனம் ரெண்டு இடத்துலயும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு கர்த்தவ முனிவரோட மகனான அந்த கபிலர் முழுமையா பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தமர் நல்ல அமைதியான மனநிலையில காட்டுக்குள்ள போறதுக்கு முடிவு எடுத்தாரு. இன்னொன்னு மௌனம்னா என்னன்னா கிருஷ்ணரை பத்தி பேச மட்டும்தான், மத்ததே எதுவுமே பேச மாட்டேன்றது மௌனம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நல்ல பாயிண்டா இருந்தது மாதாஜி. இதுக்கு முன்னாடி மௌனம்னா எதுவுமே பேசாததான் மௌனம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் மௌனம்னா கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் பேசுறது அப்படின்றது எனக்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பஜனா கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி நேத்து. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சன்னியாசி மனைவியையும் கூட்டிக் கொண்டு போயிடாது, மனைவியை திறந்துதான் போகணும் சன்னியாசம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. கர்தவ முனிவர் அவருடைய மகன் கபிலர் தான் பகவான் விஷ்ணு என்று புரிந்த உடனே அவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார் மாதாஜி. ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் கர்தம முனிவரின் துறவு. பதம் 43 படிக்கணுமா நம்ம? எஸ் மாதாஜி. மாதாஜி. மனோ பிரம்மணி யுஜ்ஞானோ யுத்தத் சதசதக பரம் குணாவபாசே விகுண ஏக பக்தியானுபாவிதே
மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். காரண விளைவுக்கு அப்பாற்பட்டு மண்ணுலக இயற்கையின் 3 குணங்களையும் வெளிப்படுத்துபவரான, இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவரான, தவறாத பக்தி தொண்டினால் மட்டும் மனதால் உணரப்பட்டவரான பரபிரம்மன் பரமபுருஷ பகவானிடம் தன் மனதை ஈடுபடுத்தினார். சோ கர்தம முனிவர் முழுக்க முழுக்க பகவான் மேல தன் மனதை ஈடுபடுத்தி அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டே இருக்காரு, வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. கௌரவ பிரபு படிக்கிறீங்களா? சரி வந்தது. பொருளரை வழங்கியவர் ஆசபக்தி அது சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். பொருளரை பக்தி இருக்கும் பொழுதெல்லாம் அங்கு பக்தன், பக்தி, பகவான் என்னும் 3 உள்ளன. இந்த பக்தன், பக்தி, பகவான் என்ற 3ம் இல்லாமல் பக்தி என்ற சொல்லுக்கு பொருள் இல்லை. கர்தம முனிவர் பரபிரம்மனிடம் தன் மனதை நிலைநிறுத்தி பக்தி அல்லது பக்தி தொண்டின் மூலம் அவரை உணர்ந்தார். அவர் தன் மனதை பகவானின் தனிப்பட்ட தோற்றத்தின் மீது நிறுத்தினார். ஏனென்றால் ஒருவருக்கு முழு உண்மையாகிய இறைவனின் தனிப்பட்ட தோற்றத்தினை உணராமல் இன்றி அவரால் பக்தியை செயல்படுத்த முடியாது. குணாவபாஷி அவர் பர உலக இயற்கையின் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் உலக இயற்கையின் இந்த 3 குணங்களுக்கு அவராலேயே வெளிப்படுத்துகின்றன. சொல்ல போனால் ஜட உலக சக்தி பகவானின் வெளிப்பாடு என்றாலும் நம்மை போல அன்றி அவர் உலக இயற்கையில் குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள். ஆனால் ஜட உலக இயற்கை அவரிடமிருந்து வெளிப்பட்ட போதிலும் அவர் பாதிக்கப்படுவதில்லை. உயர்ந்த உயிரினமாகிய அவர் மாயையால் ஒருபோதும் பாதிப்பு அடைவதில்லை. ஆனால் கீழே இருப்பவர்களாகிய நாம் நிமிட நேர வாழும் உயிரினம். எனவே மாயையின் வரையறைகளால் நாம் பாதிப்பு ஆளாகுவர்கள் ஆவார். பக்தி தொண்டினால் பகவானிடம் நிலைத்த தொடர்பு கொண்டால் கட்டுப்படுத்தப்பட்ட உயிரினமும் மாயை தொற்றுவதில் இருந்து விடுபட முடியும். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சகுணான் சமதீப்தயதான் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவர்கள் உடனே ஜட உலக இயற்கையினுடைய 3 குணங்களில் பாதிப்பிலிருந்து விடுதலை அடைகின்றார்கள். சொல்ல போனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா பக்தி தொண்டில் ஈடுபட்டவுடன் அவரும் பகவானை போல் விடுதலை அடைகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. சோ 3 விஷயங்கள், பக்தன், பக்தி, பகவான். இந்த 3 விஷயங்களையும் பக்திங்கிறதுல இருந்து பிரிக்க முடியாது. எதுக்காக பிரபுபாத சொல்றாரு அப்படின்னாக்க, நானே கடவுள் ஆயிட்டேன் அப்படின்னாக்க அப்ப யாருக்கு நாம் பக்தி செய்யணும், யாருக்கு தொண்டு செய்யணும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நீதான் கடவுள், கடவுளை வேற எங்கேயும் தேடாத, இன்னும் உனக்குள்ளே கடவுள் இருக்கார், நீதான் கடவுள். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, நான் தான் கடவுள், நீதான் கடவுள் அப்படின்னு. அப்ப நானே கடவுள் அப்படின்னா அப்ப எங்க இருந்து பக்தி, பக்தன், பகவான் இந்த 3ம் எங்க இருந்து இருக்கும்? புரியுதா? சோ பகவான் எப்பவுமே இருக்கார், பக்தன் எப்பவுமே இருக்கார். பக்தன் பகவானுக்கு எப்பவுமே என்ன பண்றார்? தொண்டு செய்றார். இந்த 3ஐயும் பக்தியில இருந்து பிரிக்க முடியாது. நான் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் தான் கடவுள், நான் ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றவங்க முட்டாள். அவங்க யாரு? முட்டாள். இந்த விஷயம் அவங்களுக்கு புரியல. எப்பவுமே பகவான் இருக்கார், தனிப்பட்ட நபரா பகவான் இருக்கார், பக்தன் இருக்கார். பக்தன் பகவானுக்கு எப்பவுமே பக்தி தொண்டு செய்றார். சோ அதனால பகவான் இந்த ஜட உலக சக்திகளால, ஜட உலக குணங்களால பாதிக்கப்படுவது கிடையாது. ஒரு பக்தன் எப்போ பகவானுக்கு முழுமையா பக்தி செய்யறாரோ அதே மாதிரி அவரும் ஜட உலக குணங்களால பாதிக்கப்படுவது கிடையாது. இல்ல பிரபுபாதர் நல்ல உதாரணம் நமக்கு. எந்த நிலையிலையும் ஜட உலக இயற்கை குணங்களால அவர் பாதிக்கப்பட்டதே கிடையாது. செல்வம் எல்லாம் இழந்த போதும் சரி, அபரிமிதமான செல்வம் கிடைச்ச போதும் சரி, இளமையில அவர் முயற்சி செஞ்சு எந்த காரியமும் அவருக்கு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்ய முடியாம இருந்த போதும் சரி, அவ்வளவு வயதான காலத்துல அவர் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்த போதும் சரி, அவர் இந்த குணங்களின் பாதிப்புக்கு உட்படவே இல்லை. குணங்களுக்கு அப்பாற்பட்டவராகவே இருந்தார். அதே மாதிரி கர்தம முனிவரும் இருந்தார். நிர அகங்கிருதிகிர் நிர்மம்ச நிர்த்வந்த சமத்ருக் ஸ்வத்ருக் பிரத்யக் பிரசாந்த தீரே பிரசாந்தோர் மிரிவோ நததி.
மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டும் ஒன்னா பண்ணி கொடுத்துட்டாங்க. பொருளுரை தனியா வந்து ஹெட்டிங் போடல. இவ்வாறு அவர் படிப்படியாக மண்ணுலக தனித்தன்மையின் பொய்யான ஆளுமையால் பாதிக்கப்படாமல் உலக பாசத்திலிருந்து விடப்பட்டார். அமைதி குலையாமல் எல்லோருக்கும் சமமாக இரட்டைத்தன்மையின்றி அவரால் தன்னையே பார்க்க முடிந்தது. அவர் மனம் உட்புறமாக திரும்பிய அமைதியான அலைகளை உடைய கடலை போல் முழுவதும் அமைதியாக இருந்தது. இதெல்லாம் வந்து கர்தம முனிவருடைய மனோநிலை சொல்லப்படுது. நேற்று ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன், யாரெல்லாம் பண்ணீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. பாகவதம்ல அந்த 1.2.11 சொல்லிருந்தீங்க மாதாஜி. ஓகே. அதுல வந்து இப்ப யோசிச்சுட்டு இருந்த இடத்துல ஆன்மீக உலகம் மாதிரி ஜீவராசியும் வந்து உயர்ந்ததுதான். ஆனா அந்த ஜட உலகத்தோட தொடர்பு கொள்ளும் போது அது அந்த தூய்மை வந்து போயிடுது அப்படின்னு இருந்தது மாதாஜி. எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, படிச்சேன் மாதாஜி. அப்புறம் அது கூட சேர்ந்து நான் இன்னொரு ஹோம்ஒர்க்கும் கொடுத்தேனே. முழு உண்மை வந்து 3 உருவங்களில் உள்ளது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுக்கு 2 விதமான விளக்கம் வந்து அந்த ஸ்லோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நானு. ஒன்று வந்து புரிஞ்சுது, இந்த பராசர முனிவர் சொல்றாரு இல்லையா, வியாச பகவானோட அப்பா வந்து சொல்றார் இந்த மாதிரி 6 ஐஸ்வர்யங்களையும் பூரணமாக நிரம்ப பெற்றவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் கிளியரா இருந்தது மாதாஜி. இன்னொரு பொருள் என்ன அப்படிங்கறது சரியா தெரியல மாதாஜி. ஓகே, ரொம்ப எளிமையான உதாரணத்தை பிரபுபாதர் கொடுக்குறாரு. நான் அந்த உதாரணத்தை பலமுறை விளக்கி இருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை உங்களுக்கு புரியலங்கிறதுனால சொல்றேன். போன பொருளுரையிலே சூரிய ஒளியா போன பொருளுரையிலே அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கணும், பரவாயில்ல. என்ன அப்படின்னாக்க, இப்போ சூரியன் இருக்கு இல்லையா, சூரியனை 3 விதமா பார்க்கலாம். சூரியனுடைய மேற்பரப்பை மட்டும் பார்க்கலாம், சூரிய ஒளியை மட்டும் பார்க்கலாம், சூரியனுக்கு உள்ள போய் பார்க்கலாம். புரியுதா? நாம என்ன பாக்குறோம்? சூரிய ஒளியை பாக்குறோம் இல்லையா. இப்ப நீங்க காலம்பரை எழுந்திருக்கிறீங்க, எழுந்த உடனே உங்களுக்கு பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி தெரியுது? வெளிச்சம் வரும். நம்ம போய் வெளியில போய் சூரியனை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம கண்ணு முழிச்சு பார்த்தோம், நல்ல அப்பா பளபளன்னு பொழுது விழுந்துருச்சே அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் நம்ம பாக்குறோம் இல்லையா. அதை மட்டும் பார்த்துட்டு சூரியன் அப்படிங்கிறது இந்த ஒளி மட்டும்தான் அப்படின்னு சொல்றவங்க பகவானுடைய பிரம்மஜோதியை மட்டும் உணர்றவங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுறாங்க. அந்த சூரிய ஒளி எங்கேருந்து வருது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா அப்போ நம்ம பார்க்கலாம், இல்ல வானத்துல அந்த சூரியன் இருக்கு, அந்த சூரியன் கிட்ட தான் இந்த ஒளி வருது, அப்போ இதுக்கான மூலம் என்னது? அந்த சூரியன் தான் அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த சூரியனை பாக்குறவர் நினைச்சுக்கிறாரு, சூரியன் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல தட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அப்போ அதுதான் முழு உண்மையா அப்படின்னா கிடையாது இல்லையா. சூரியன் ஒன்றும் ஆரஞ்சு கலர் தட்டு கிடையாது. சோ அப்போ இதயத்துல இருக்கிற பரமாத்மாவை உணர்றவர், பகவானுடைய 4 கரங்கள், பகவான் அந்த தாமரை மேல சங்கு சக்கர கதாபத்மம் ஏந்தி 4 கரங்களோட இருக்கிற அந்த நிலையை ஒரு யோகி உணர்ந்தார் அப்படின்னா அவர் சூரியனுடைய மேற்பரப்பை மட்டும் உணர்வரோட ஒப்பிடப்படுகிறார். யார் ஒருத்தர் சூரிய மண்டலத்துக்குள்ள போய் அங்க விவஸ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சூரிய தேவனா இருக்கார். அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தேர் இருக்கு, அதுல 7 குதிரைகள் இருக்கு, அருடன் தேரை ஓட்டிட்டு போறார், அங்க பல பிரஜைகள் இருக்காங்க அப்படிலாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறவர், பகவானை புரிஞ்சுக்கிறவர் அப்படின்னு ஒப்பிடப்படுறாங்க. சூரியனை வச்சு பிரம்மன், பரமாத்மா, பகவான் இந்த 3 விஷயத்தையும் பிரபார் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சோ சூரிய கதிரை மட்டும் தெரிஞ்சுக்கிறவங்க, பகவானுடைய பிரம்மஜோதியை மட்டும் தெரிஞ்சுக்கிறவங்க, கடவுள்னா ஒளி வடிவமானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க, சூரியன் ஒரு தட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க, பரமாத்மா லெவல் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறவங்க. யார் சூரியனுடைய மேற்பரப்பையும் முழுசா தெரிஞ்சுக்கிறாங்களோ, சூரியனுக்குள்ள அந்த கோளுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க பகவானை முழுமையா தெரிஞ்சுக்கிறவங்க. பகவானை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த பரமாத்மாவுக்கும் பிரம்மஜோதிக்கும் மூலமா இருக்கிறது பகவான் தான் அப்படின்னு தெரியும். அப்போ அவங்களுக்கு தான் என்ன தெரியுது? ஃபுல் பிக்சரும் தெரியுது. அவங்களுக்கு முழுசா எல்லா நாலேஜும் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து கடவுள்லாம் வந்து உருவம்லாம் கிடையாதுங்க, கடவுள் வந்து ஜோதிங்க, அருவமானவர், அதாவது ஒளி வடிவமானவர் அப்படின்னா உடனே நம்ம அவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஓ, இவர் வந்து பிரம்மவாதி.
இவருக்கு வந்து என்ன தெரியும், கடவுளுடைய உருவம் தெரியாது, இவரால ஏத்துக்க முடியாது, இவர் வந்து ஒளிதான் கடவுள் நினைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ அது மாதிரி நாம இந்த முழு உண்மையை தெரிஞ்சுக்கும் போது, அதனாலதான் யாராலையும் என்ன பண்ண முடியல, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் ஏத்துக்க முடியல. ஏன் என்ன ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள ஒவ்வொரு கற்பனை வச்சிருக்காங்க. நான் இந்த ஹோம்ஒர்க் வேணா பண்ணி பாருங்க. நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கடவுள் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்க. இது இந்த ஹோம்ஒர்க் நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன். கடவுள் யார் அப்படின்னு கேள்வியை கேட்டு பாருங்க. பல 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 விதமான பதில்களை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றாங்களோ அத்தனை பதில்களை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணன் தான் முழுமுதற் கடவுள் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க இஸ்கான் பக்தர்கிட்ட கேட்காதீங்க, மத்தவங்கள்ட்ட சாதாரணமா இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. இஸ்கான் பக்தர்கள் கேட்டா கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. சோ அதனால அவங்கள்ட்ட கேட்டுட்டு எல்லாரும் கிருஷ்ணன் சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. மத்தவங்கள்ட்ட பொதுவா காய்கறிக்காரமாட்ட, பால்காரர்கிட்ட, யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. நீங்க பழகிற யாருக்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, கடவுள் யார் அப்படின்னு கேட்டு பாருங்க. விதவிதமான பதில்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ அது மாதிரி ஆனா பொதுவா பகவான இந்த 3 நிலைகள்ல, ஆன்மீகவாதிகள், பிரம்மவாதிகள், அப்புறம் அவங்க வந்து ஞானிகள்னு சொல்லப்படுறாங்க. ஞானிகள், யோகிகள், அதுக்கப்புறம் பக்தன். அதனாலதான் இங்க வந்து 3 நிலைகள் இருக்கு. பகவான், பக்தி, பக்தன். இந்த 3 நிலைகளையும் பிரிக்கவே முடியாது. யார் பக்தி அந்த மாதிரி செய்ய முடியும், யார் பரமபுருஷ பகவான் தான் இந்த மற்ற நிலைகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரோ அவர் தான் பகவானுக்கு முழுமையா பக்தி செய்ய முடியும். மற்றவங்களால அந்த மாதிரி முழுமையா பக்தி செய்ய முடியாது. ஒரு பிரம்மவாதியாலோ இல்லைன்னா ஒரு யோகியாலேயோ என்ன பண்ண முடியாது, பக்தி பண்ண முடியாது. ஓகே, பொருளுரை. எல்லாருமே அந்த செகண்ட் அந்த பகவத்கீதையில அந்த இது படிச்சீங்களா, பொருளுரை படிச்சீங்களா? ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டிருந்தாங்க. ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பேசும்போதே பிரபுபாதர் வந்து கிருஷ்ணர் பேசும்போதே பகவான்னா யார் அப்படிங்கறத நமக்கு தெளிவா புரிய வைக்கிறார். அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணணும், பகவத்கீதை முழுக்க படிக்கணும். எங்க பகவான் பேச ஆரம்பிக்கிறாரோ 2வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துலதான் நேரா பகவான் பேசுறார். அதுக்கு முன்னாடி சஞ்சயன் தான் பேசிட்டு இருந்தார். இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க அப்படின்னு 2 பக்கமும் பேசிட்டு இருந்தார். அப்புறம் அர்ஜுனன் தான் வந்து பேசிட்டு இருந்தார். முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுனன் தான் பேசினார். கிருஷ்ண சும்மா சிரிச்சு கேட்டுட்டு இருந்தார், அவ்வளவுதான். எப்ப பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா 2வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துலதான் பேச ஆரம்பிக்கிறார். அப்ப அங்க உடனே ஸ்ரீ பகவான் வாச்ச அப்படின்னு வந்த உடனே பிரபுபாதர் என்ன பண்றார், பகவான்னா யார் அப்படிங்கிற விளக்கத்தை நமக்கு தெளிவா கொடுக்குறார். அப்ப அந்த அடிப்படையில பகவத்கீதையை நம்ம படிச்சோம் அப்படின்னாக்க குழப்பமே இல்லாம நம்ம பகவத்கீதைய புரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னாக்க ஏன் இவர் இப்படி சொல்றாரு, ஏன் அப்படி சொல்றாரு, எல்லாம் நான் தான் எப்படி சொல்றாரு அப்படின்னா நமக்கு என்ன வரும், பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். மாதாஜி, நீங்க இரண்டல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி பகவான் இரண்டல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தோட இது சொன்ன வதந்தி தத்துவ தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதி. அதுல வந்து பகவான் இரண்டல்லாத ஒன்று. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு ஓகே. பூர்ணேஸ்வரி சொல்லிருக்கேன். அப்புறம் விஜயா ஜாம்பவதி சொல்லி ஒரு மாதாஜி அந்த கோண போடணும், அவரை கூப்பிட்டு இருக்கேன். அது திவேலியில மாதிரி தான் நம்பர் தான். 2 பேரும் கூப்பிட்டா. அப்புறம் 2 பேரும் ஒராளு கூப்பிட்டப்ப ஏதோ பிஸின்னு சொல்லி நிர்மலா மாதாஜி நாளைக்கு இல்ல மண்டே தான் வரும் சொல்லி ஒராள 2 ஆளா சொல்லி இருக்குது, ஸ்பீடா சொல்லி இருக்குது. அதனால நான் போன் பண்ணி எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணி 2 பேரும் கன்ஃபார்ம் மாத்தி வந்தது நாளைக்கு. ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். ஹரே கிருஷ்ணா. இல்ல கிளாஸ்ல சண்டே மட்டும் இல்ல, சண்டே கிளாஸ். சண்டே தான் கிளாஸ். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. என்ன சொன்னீங்க மாதாஜி, மைத்திலி மாதாஜி? பகவான் இரண்டல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்லோகத்துல. வதந்தி தத்துவ விதத்துவம் யஜ்ஞானம் அத்வயம். பகவான் வந்து இரண்டற்ற ஒருவர். அந்த ஒருவர் 3 நிலைகள்ல உணரப்படுகிறார். பிரம்மாவும் பகவானாகவும் அந்த ரியலைசேஷன் 3 ரியலைசேஷன். எல்கேஜி ஒருத்தர் வந்து 10th கிரேடு, ஒருத்தர் வந்து PhD.
எல்கேஜி கிரேடு ஹரே யாருக்கு? கிருஷ்ணா. பகவானுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றவங்க எல்கேஜி. ஞானி பரமாத்மா ஞானி தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு வந்துட்டாங்க, 10th கிரேட் யோகி வந்துட்டாங்க. யார் வந்து பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பிஹெச்டி. அவங்க வந்து பக்தர் அதுக்கு மேல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பக்தர்கள். கிடையாது. நேத்து யார் ஹரே படிக்காதவங்க யார் கிருஷ்ணா. இருக்கீங்க? குணவதி மாதாஜி படிக்கணும். படிங்க. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு அவர் படிப்படியாக ஒருவரின் மனம் முழுவதும் கிருஷ்ண உறவில் இருந்தால், பகவானிடம் பக்தி தொண்டு புரிவதில் முழுவதும் ஈடுபட்டால், அவர் அமைதியான அலைகள் கொண்ட கடல் போலாவார். இதே சான்று பகவத்கீதையில் காட்டப்பட்டுள்ளது. கடலானது பல ஆயிரக்கணக்கான நதிகளால் நிரப்பப்படுகிறது. லட்சக்கணக்கான டன்கள் அளவுள்ள தண்ணீர் ஆவியாகி மேகங்களாகின்றது. ஆயினும் அந்த கடல் அதே அமைதியான கடலாக இருக்கின்றது. இயற்கையின் விதிகள் வேலை செய்யலாம். ஆனால் ஒருவர் பகவானின் பாத கமலங்களில் பக்தி தொண்டில் நின்றால் அவர் குழப்பத்திற்கு ஆளாக மாட்டார். ஏனென்றால் அவர் தன்னைத்தானே ஆய்வு செய்து கொள்கிறார். அவர் ஜட உலக இயற்கைக்கு வெளியில் பார்க்க மாட்டார். ஆனால் அவர் அவருடைய வாழ்வின் ஆன்மீக இயற்கையை பார்க்கிறாள். மயங்காத மனத்துடன் அவர் பகவானின் தொண்டில் ஈடுபடுகிறார். இவ்வாறு அவர் தன்னை பொருளுடன் போலியான அடையாளமின்றி உலக உடைமைகளின் பற்றி இன்றி உணர்கிறார். இம்மாதிரி சிறந்த பக்தர் மற்றவர்களுடன் தொல்லையில் ஒருபோதும் இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் எல்லோரையும் அகநிலை புரிந்து கொள்ளலின் மேடையிலிருந்து பார்க்கிறார். அவர் தன்னையும் பிறரையும் சரியான தொலைநோக்கில் பார்க்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த கடல் உதாரணம் பகவத்கீதையில எந்த ஸ்லோகம் இருக்கா தெரியுமா? இரண்டாவது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. ஆபூயமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபஹ பிரவிசந்தி தத்வத் யத்வத் தத்வத் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காமகாமி. நடுவுல ஒரு வார்த்தை விட்டு போச்சு. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல லாஸ்ட்ல வரும். 2.17 நினைக்கிறேன், 70 or 69 நினைக்கிறேன். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபக பிரவிசந்தி தத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காமகாமி. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம மனசு அப்படிங்கிறது 60வா? ஓகே, தேங்க்யூ பிரபு. 70 வருது மாதாஜி. 70 தான் வரும். கரெக்ட். 2.70. சரி, எனக்கு கொஞ்சம் நம்பர்லாம் ஞாபகம். 2.70 பிரவிசந்தி சர்வே சாந்தி மாப்னோதி ந காமகாமி. நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை வந்து பண்ண சொல்லி நம்மள என்ன பண்ணிட்டே இருக்கோம், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வேணும், அது வேணும், அதை செய், இதை செய்யு அடம்பிடிக்கிற குழந்தை மாதிரி நம்ம மனசு எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கும். இருக்கா இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி மனதினுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களால என்ன பண்ண முடியாது, நிம்மதியா இருக்கவே முடியாது. யார் ஒருத்தர் மனதினுடைய விருப்பங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அதை கண்டுக்காம இருக்கலாங்களோ, எப்படி வந்து கடல்ல வந்து எத்தனை நதிகள் வந்து கலந்தாலும் கடலானது தன்னுடைய கரையை மீறது கிடையாது. அந்த மாதிரி மனதினுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நினைக்காம அதை கட்டுப்படுத்துறவங்க அமைதியான கடலை போல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆனா இந்த இஸ்கான் நம்ம பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மனசுல இருக்கிற ஆசைகளை வந்து பூர்த்தி பண்ணாதான் ஹெல்த் வைஸ் சரியாகும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மாதாஜி. பட் இப்ப புரிஞ்சிருச்சு, ஆசை இல்லாம தான் இருக்கணும். ஆசைப்படணும், ஆசை இல்லாம இருக்க முடியாது நம்மளால. ஆசையெல்லாம் நிறைய படணும், ஆனா பகவானுக்காக ஆசைப்படணும். ஸோ நிறைய மாலைகள் ஜபம் பண்ணணும்னு ஆசைப்படலாம், நிறைய ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படலாம், நிறைய படிக்கணும்னு ஆசைப்படலாம், நிறைய கேட்கணும்னு ஆசைப்படலாம், பகவானுக்கு நிறைய சேவை செய்யணும்னு ஆசைப்படலாம், நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படலாம், பக்தர்களை பார்க்கணும்னு ஆசைப்படலாம். எல்லையற்ற ஆசைகள் பக்தியில நாம வந்து
ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆசை இல்லாம இருக்கவே முடியாது நம்மளால. ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா எல்லா ஆசையும் யாரை வச்சு இருக்கணும்? கிருஷ்ணரை மையமா வச்சு இருக்கணும். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி மாதாஜி நிறைய ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணணும் படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா எதுவுமே மண்டையில ஏற மாட்டேங்குது மாதாஜி. அது ஒரு ஏணி வச்சு ஏத்திடுவோம், கவலைப்படாதீங்க. ஏற மாட்டேங்குதுல்ல, அது ஏணியை வச்சு மாதாஜி முக்கி படிச்சாலும் மனப்பாடா மறந்துடும் மாதாஜி, படுத்தோம் அப்படின்னா அந்த புக்ல இருந்து எல்லாம் தானாவே மண்டக்குள்ள ஏறிடும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சின்ன பிள்ளைல இருந்தே. சரி, புக்கு பக்கத்துல வச்சு படுத்தோம் அப்படின்னா அந்த புக்குல இருந்து நம்ம மண்டக்குள்ள வந்துருமோ அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். சோ அது மாதிரி மாதாஜி பக்கத்துல தலையணை கிட்ட வச்சுக்கலாமா மாதாஜி? தலைவலி வச்சுக்க கூடாது மாதாஜி. 2 நாளா சுத்தமா தூக்கமே இல்லையா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம மொத்தத்துக்கு 2 மணி நேரம் தூக்குனேன். மறுநாள் குட்டி கிருஷ்ணர் நான் முதல்ல வாங்கின கிருஷ்ணரு வாங்கினேன்னா 10 ரூபாய் கடையில, அந்த கிருஷ்ணரை அவர் எனக்கு சென்டிமெண்ட். அவர் பக்கத்துல என் தலாணி கிட்ட வச்சுக்கிட்டு இதயத்து மேல வச்சுக்கிட்டு கிருஷ்ணா நீதான் என்னை தூக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன் மாதாஜி. காலையில 6:30க்கு தான் மாதாஜி இருந்துருச்சு. 2 நாளா தூக்கம் இல்லாம ரொம்ப டயர்டா இருந்துச்சு மாதாஜி. ரொம்ப முடியவே பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. கிருஷ்ணரை வந்து ஓகே நீங்க வழிபாடுல அது சும்மா நீங்க இதுவா வச்சிருக்கீங்கன்னாலும் பரவாயில்ல. ஆனா கிருஷ்ணரை வந்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. எனிவே உங்களோட இதை வந்து நான் வந்து தப்புன்னு சொல்ல வரல, இருந்தாலும் ஜாகிரதையா இருங்க. சகஜியரெல்லாம் நம்ம வந்து மாறிடக்கூடாது. ஓகேவா? கவனமா மாதாஜி. இப்ப என்னமோ சொன்னீங்கல்ல, ஸ்லோகா மெமரைஸ் பண்றதுக்காக ஒரு ஐடியா சொல்லலாம்னு பார்த்தேன். பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எந்த ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்லோகத்தை முதல்ல ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதி நீங்க எந்த இடத்துல கிச்சன்ல இல்ல வேற எந்த இடத்துல நீங்க கொஞ்ச நேரம் அதிகமா நேரம் செலவழிக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த பேப்பரை வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க அங்க பார்த்துக்கிட்டே ஒரு வேர்டு மெமரைஸ் பண்ணலாம். அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகத்துல ஒரு 8-10 வார்த்தைகள் இருக்கு அப்படின்னாக்க அதை நம்ம கண்டிப்பா அன்னைக்கு வந்து மெமரைஸ் பண்ணிடலாம். அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மெமரைஸ் பண்ணிடலாம். மெமரைஸ் பண்ணதை மறுநாள் காலம்பரை திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ இப்படி வரிசையா ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க வேற எதையும் சிந்திக்க வேண்டாம், அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரியா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரம்ம சங்கீதையில நீங்க இப்ப சொன்ன ஆனந்த சின்மய அது அப்படிதான் மாதாஜி. எழுதி எழுதி பார்த்தா நாளே நல்லா மெமரி ஆயிடுச்சு எனக்கு. வெரி குட். சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த ஃப்ரிட்ஜ்ல எழுதி வச்சு அப்புறம் ஒரு சின்ன கப்போர்டு அதுல எழுதி வச்சு அது சொல்லிக்கிட்டே நல்லா ஈஸியா சுலபமா எனக்கு. வீட்டுல பசங்களுக்கு எல்லாம் ஒயிட் போர்டு எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, நம்ம ஸ்லோகா போர்டு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்லோகா போர்டுல எழுதி வச்சுட்டோம் அப்படின்னாக்க அந்த ஸ்லோகா மெமரைஸ் பண்ற வரைக்கும் அந்த ஸ்லோகா போர்டுல இருக்கணும். சோ அப்ப திரும்ப வந்து நம்ம வந்து நல்லா ஈஸியாவே அந்த முதல் நாளே ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். எனக்கு எப்படி மெமரைஸ் ஆகும்னா, யாராவது சொன்னா மெமரைஸ் ஆகும். நானா படிக்கிறத விட யாராவது சொல்லி கேட்கும் போதே எனக்கு மெமரைஸ் ஆகும். நான் எப்படி மெமரைஸ் பண்ணுவேன்? நான் ஏதாவது லெக்சர் கேட்கறேன்னா அந்த லெக்சர்ல அவங்க ஸ்லோகா கோட் பண்றாங்களா, அது திரும்ப 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 இப்பதான் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா, திரும்ப திரும்ப அதை பாஸ் பண்ணி திரும்ப திரும்ப கேட்கும் போது அதை நான் வந்து அப்படிதான் மெமரைஸ் பண்ணுவேன். அப்படி மெமரைஸ் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி. கேட்டு மெமரைஸ் பண்றது எனக்கு ஈஸி. பார்த்து படிச்சு பண்றதை விட கேட்டு மெமரைஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியா வந்து வருதோ அதை நீங்க போர்டு ட்ரை பண்றோம் மாதாஜி. போர்டு நல்ல ஐடியா தான். எஸ் மாதாஜி, அது ட்ரை பண்றோம் அப்படின்னாக்க நிறைய பக்தர்கள் வீட்டுல நீங்க இதை பார்க்கலாம். ஸ்லோகா போர்டு வச்சிருப்பாங்க, அந்த ஸ்லோகம் எழுதி வச்சிருப்பாங்க. சில பேர் டெய்லி ஒரு ஸ்லோகம் போடுவோம் கூட எழுதி வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து வீட்டுல ரொம்ப எல்லாரும் சண்டை போடுறாங்க அப்படின்னா இந்த பூரிய மானம் அச்சல பிரதிஷ்டம் அந்த ஸ்லோகம் எழுதி வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஸ்லோகங்களை எழுதி வச்சிருப்பாங்க. சில மாதிரி இந்த மாதிரி பக்தர்களுடைய மனநிலையை பொறுத்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து எழுதி வச்சிருப்பாங்க. சில பேர் கிருஷ்ணரை புகழ்ற ஸ்லோகங்களை எழுதி வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து பசங்களும் படிப்பாங்க அதெல்லாம். சோ சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் ஈஸியா வந்து மெமரைஸ் பண்ணலாம். ஒரு 5 டைம்ஸ் எழுதுனா நல்ல மெமரி ஆயிடுது. இவங்களுக்கு எழுதுனா மெமரி ஆகுது. அதனால நம்ம 15.15 ஸ்லோகா இருக்குல்ல மாதாஜி, அது வந்து டெய்லி நம்ம படிச்சுட்டு இருந்தாலே ஞாபகம் சக்தி தானே கொடுக்குறாரு மாதாஜி கிருஷ்ணர். கண்டிப்பா அது மார்க் வந்துடும். நான் பசங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, அது பசங்க ஈஸியா வந்து மெமரைஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்லோகம் சொன்னா மார்க் வரும் அப்படின்னு சொல்லி.
2.70 தான். 70 தான். அத மீனிங் படிக்கட்டுமா? படிங்க. நதிகள் கடலில் வந்து கலந்தாலும் கடல் மாறுவதில்லை. அதுபோல தடையின்றி வரும் ஆசைகளால் பாதிக்கப்படாமல் மட்டுமே அமைதியை அடைய முடியும். அத்தகைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புவன் அல்ல. தேங்க்யூ பிரபு. ஸோ அதனால மனம் அப்படிங்கிறது எப்பவுமே ஆசைகளை உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்துக்கு நம்ம அடிமையாக கூடாது. அது கிருஷ்ணரை பத்தி ஆசைப்பட்டதுன்னா ஓகே, மற்ற பௌதிக விஷயங்களுக்கு ஆசைப்பட்டது நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. வாசுதேவே பகவதி சர்வஜ்ஞே பிரத்யகாத்மனி பரேன பக்தி பாவேன லப்தாத்மா முக்தபந்தனக. அவர் இவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுபட்டார். அனைவரது உள்ளத்தில் ஊடுருவி இருந்து அனைத்தும் அறிந்த பரமாத்மா என்னும் வாசுதேவராகிய பரமபுருஷ பகவானுக்கு அறிவார்ந்த பக்தி தொண்டு செய்து கொண்டிருந்தார். சோ அவர் பகவானுக்கு எப்பவுமே மாறாத பக்தியில ஈடுபட்டு இருந்தார். ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை வழங்குகிற ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஒருவர் பகவானின் அறிவார்ந்த பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவர் ஒரு தனிப்பட்ட ஆத்மா என்னும் முறையில் வாசுதேவராகிய பரமாத்மாவின் நிலையான ஊழியனாய் இருத்தல் வேண்டும் என்று அறிகிறார். தன்னை உணர்தல் என்பது பரமாத்மாவும் தனிப்பட்ட ஆத்மாவும் இரண்டும் ஆத்மாக்கள் என்பதால் அவை மதிப்பில் சமமானவை என்று பொருள் அல்ல. தனிப்பட்ட ஆத்மா கட்டுப்பாட்டுக்கு ஆளாகக்கூடியது. பரமாத்மா ஒருபோதும் கட்டுப்படுத்தாதது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா தான் பரமாத்மாவுக்கு கீழ் உள்ளது என்பதை உணரும் போது அவர் நிலை லப்தாத்மா, தன்னை உணர்தல் அல்லது முக்த பந்தன, ஜடவுலக மாசிலிருந்து விடுதலை என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் தன்னை பகவான் போன்ற நல்லவராகவும் அல்லது அவருக்கு சமமாகவும் நினைக்கும் வரை உலகத்தின் மாசு தொடரும். இந்த நிலை மாயின் கடைசி சூழ்ச்சியாகும். மாயை எப்பொழுதும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவை பாதிக்கும் நிறைய தியானம் மற்றும் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகும் ஒருவர் தானும் பகவானும் ஒன்று என்று தொடர்ந்து நினைத்தால் அவர் இன்னும் மாயின் சூழ்ச்சியில் இருக்கிறார் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பரேன என்னும் சொல்லில் பர என்றால் அறிவார்ந்த, ஜடவுலக மாசினால் சிறிதும் கலக்கப்படாத என்று பொருளாகும். முழு உணர்வு நிலையில் ஒருவர் பகவானின் நிலைத்த தொண்டால் எனில் அது பராசக்தி எனப்படும். ஒருவர் தன்னை உலகியல் பொருட்களுடன் பராபக்தி எனப்படும். ஒருவர் தன்னை உலகியல் பொருட்களுடன் அடையாளம் கண்டு அவற்றின் பயனை அடைய பக்தி தொண்டு புரிந்தால் அது வித்தா பக்தி, மாசடைந்த பக்தி ஆகும். ஒருவர் உண்மையில் பராபக்தியை செயல்படுத்துவதன் மூலம் விடுதலை பெறலாம். இங்கு குறிக்கப்படும் மற்றொரு சொல் சர்வஜ்ஞே ஆகும். மனதிற்குள் அமர்ந்திருக்கும் பரமாத்மா எல்லாம் அறிந்தவர். அவர் அறிவார். உடலின் மாற்றத்தால் முன்பு செய்த செயல்களை நான் மறக்கலாம். ஆனால் பகவான் பரமாத்மாவாக என்னிடம் அமர்ந்திருப்பதால் அவர் எல்லாம் அறிவார். அதனால் என் பழைய கர்மாவின் அல்லது பழைய செயல்களின் விளைவு எனக்கு பரிசாக அளிக்கப்படுகிறது. நான் மறக்கலாம், ஆனால் அவர் எனக்கு துன்பம் அல்லது இன்பத்தை என் பழைய வாழ்வின் தீய செயல்கள் அல்லது நல்ல செயல்களுக்காக பரிசு அளிக்கிறார். ஒருவர் தன் பழைய வாழ்வின் செயல்களை மறந்திருப்பதால் அவர் எதிர் செயலிலிருந்து விடுபட்டார் என்று நினைக்க கூடாது. எதிர் செயல்கள் இடம்பெறும் என்ன மாதிரியான எதிர் செயல்கள் என்பது அனைத்தும் அறிந்த பரமாத்மாவினால் தீர்மானிக்கப்படும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அதனால பகவானும் நாமளும் சமமானவர்கள் கிடையாது. ரெண்டு பேருமே ஆத்மா தானே, சமமானவர்கள் கிடையாது. நாம சாதாரண ஆத்மா, பகவான் பரமாத்மா. அப்போ பகவத்கீதையில உபநிஷதங்கள்ல இந்த உதாரணம் கொடுக்கப்படுது. ஒரு மரத்துல ரெண்டு பறவைகள் உட்கார்ந்துருக்கு. ஒரு பறவை என்ன செய்யுது, மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடுது. இன்னொரு பறவை சாட்சி பறவையா இருக்கு. சமானே விருக்ஷ அப்படிங்கிற உபனிஷத் ஸ்லோகத்துல அந்த மாதிரியான ஒரு கம்பாரிசன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த தத்துவம் அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படிங்கிறது முழுமையான தத்துவம். நாம பகவானுடைய தன்மையில ஒன்றானவர்கள், அளவில் வேறுபட்டவர்கள். பகவானும் சச்சிதானந்த விக்கிரக, நாமளும் சச்சிதானந்த விக்கிரக. ஆனா பகவான் விபு, நாம அணு, நாம குட்டியோடு சச்சிதானந்த விக்கிரக. அதனால இந்த உலகத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். இந்த ஜட உடலை ஏத்துக்கிட்ட உடனேயே நான் ஆத்மா அப்படிங்கிறதே மறந்து நான் தான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சு இந்த உடலுக்கு உண்டான நன்மை தீமைகளே எல்லாமே நம்மளது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சோ யார் ஒருத்தர் நானும் கடவுளும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்களோ, பாக்குறதுக்கு ஆன்மீகவாதி மாதிரி இருக்கலாம், ஆன்மீகத்தை பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நான் தான் கடவுள் அப்படின்னு மனசுல நினைக்கிறவங்க நல்ல மாயையில மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால பராபக்தி அப்படிங்கிறது என்ன, இதுக்கு ஒரு ஸ்லோகம் சில ரூப கோஸ்வாமி சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானுக்கு பக்தி செய்வது. எந்த விதமான
எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானுக்கு பக்தி செய்யுது. பக்திக்காக பகவானுக்கு பக்தி செய்யுது, அவ்வளவுதான். அதுதான் என்னது உயர்ந்த பக்தி. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆனுகுல்யேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா. இந்த கிருஷ்ண அனுசீலனம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அது என்ன கிருஷ்ண அனுசீலனம் அப்படின்னா, பகவான் எப்படி விரும்புறாரோ, எப்படி பகவான் எப்படி விரும்புறாரோ அந்த மாதிரி பக்தி செய்யறது. ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்ப உங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போறீங்க, ஒரு gift வாங்க போறீங்க. என்ன மாதிரி gift வாங்குவீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குவீங்களா, உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குவீங்களா? அவளுக்கு என்ன தேவைப்படும் அப்படிலாம் யோசிச்சு பார்த்து, அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன மாதிரி பிடிக்கும் அப்படிலாம் பார்த்து நம்ம வந்து gift வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி பகவான் எப்படி சொல்றாரோ, பகவானுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்றது என்னது கிருஷ்ண அனுசீலனம். இல்ல பகவானின் திருப்திக்காக, பகவானுடைய திருப்திக்காக. இல்ல அப்படின்னா செல்ஃப் அனுசீலனம், நமக்காக பக்தி பண்றது, செல்ஃப் நமக்காக பண்றது. என்ன பண்றது? ஓ, ஜபம் பண்ணா எனக்கு நல்லது, ஓஹோ நான் கோயிலுக்கு போனா என் குடும்பத்துக்கு நல்லது, விளக்கேத்துனா என்னுடைய தலைமுறைக்கு நல்லது. இந்த மாதிரியே நம்மளுடைய சொந்த நினைச்சு ஆரம்பத்துல அப்படி இருக்கலாம், தவறு கிடையாது. பகவான் அதை ஏத்துக்கிறார். சதுர்விதா பஜந்தே மாம் சொல்றாரு. 4 விதமான பேர் என்கிட்ட வருவாங்க. துன்பத்துல இருக்கிறவங்க, கேள்வியுடையவர்கள், செல்வத்தை விரும்புவார்கள், ஞானிகள்லாம் என்கிட்ட வருவாங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம அதே கேட்டகரியிலேயே உட்கார்ந்துருக்க கூடாது. கஷ்டம் வரும்போது பகவான்கிட்ட போறோம், இல்லைன்னு சொல்லல. பகவானை பிரார்த்தனை பண்ணலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா பக்திங்கிறது பகவானுடைய திருப்திக்காக செய்யப்படணும். எந்த காரியம் செய்யும்போது கிருஷ்ணா இது உங்களை திருப்திப்படுத்தட்டும், என்னுடைய ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தட்டும், சில பிரபுபாதருக்கு இது திருப்தி கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து செய்யணும். அப்போ அந்த பக்தி மாதாஜி, அந்த அந்யாபிலாஷிதா சொன்ன பக்தி ரசாமிர்த சிந்து 1.1.11 மாதாஜி. ஆமா. சோ அந்த ஸ்லோகத்துல அவர் வந்து சொல்றார், அந்யா அபிலாஷிதா சூன்யம், வேற எந்த அபிலாஷைகளையும் இருக்கக்கூடாது. சோ 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பிரபுபாத பொருளுரையில கொடுத்திருந்தார். மாம்சையோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதித்தான் பிரம்மபூயாய கல்பத்தே அப்படிங்கிற ஸ்லோகத்தை. மாம்சையோ அவ்யபிச்சாரேன அப்படிங்கிறது அந்யாபிலாஷிதா, ரெண்டுமே ஒண்ணுதான். வேற எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம பகவானுக்கு ஞான கர்மாதி அனாவிரத்தம், ஞானம் கர்மம் எல்லாத்தையும் விட்டுறணும். நமக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், அந்த பகவான் கொடுத்துட்டாரு. திரும்ப என்ன வேணும்? இனிமே வேண்டியதெல்லாம் என்ன? பகவானுக்கு நாம ஒழுங்கான முறையில பக்தி செய்யணும். ஆச்சாரியர்கள் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த முறையில நம்ம பக்தி செய்யணும். அதான் வேணும் நமக்கு. சோ அதனால அந்த மாதிரி பக்தி செய்யறது பராபக்தி, உயர்ந்த பக்தி. இதான் வந்து தூய பக்திக்கான ஃபார்முலா. இந்த அந்யாபிலாஷிதா சூன்யம் இந்த ஸ்லோகம் வந்து தூய பக்திக்கான ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லலாம், ஃபார்முலா. சோ அதனால அந்த மாதிரி நம்ம பக்தி செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு பிரபுபாத்? போன பிறவியில நம்ம என்ன பண்ணோம், இல்ல நேத்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கறத நாம மறந்துருக்கலாம். தப்போ சரியோ அதை நம்ம மறந்துருக்கலாம். ஆனா நம்ம இதயத்துல பகவான் பரமாத்மாவா இருக்க, கோடான கோடி பிறவிகளா நம்ம செய்ததெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு என்ன ஆகாது? மறக்காது. இது பகவத்கீதையிலே சொல்றாரு இல்லையா, நான் சூரிய தேவனுக்கு சொன்னேன், ஆனா நீ மறந்துட்ட, நான் மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி வேதாகம் சமதிதானி வர்த்தமானானி சார்ஜுன அப்படிங்கிற ஸ்லோகத்திலையும் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. வேதாகம் சமதிதானி, வேத எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே எனக்கு தெரியும், கடந்த நிகழ் எதிர்காலம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஆனா நம்ம அந்த மாதிரி கிடையாது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. சோ அதனால நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் நம்ம ஏற்கனவே பண்ண கர்மங்களுடைய விளைவு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். நல்லது பண்ணியிருக்கும் போது நமக்கு சந்தோஷம் வருது, நாம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம் அதனுடைய விளைவு வரும்போது நமக்கு அது துன்பமா வருது. எந்த சூழ்நிலையிலையும் நாம என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி. ஆத்மானம் சர்வபூதேஷு பகவன்மாவஸ்திதம் அபச்யத் சர்வபூதானி பகவத்யபிச்சாத்மனி. பரமபுருஷ பகவான் எல்லோருடைய மனதிலும் அமர்ந்து இருப்பதை அவர் பார்க்க தொடங்கினார். அதுபோல எல்லோரும் இறைவனுடன் ஒன்றி இருப்பதையும் கண்டார். ஏனென்றால் அவரே எல்லோருக்கும் பரமாத்மா ஆவார். சோ கர்தம முனிவர் உன்னதமான அந்த நிலையில எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார். அப்போ அவரால் எல்லாரையும் எப்படி நடத்த முடியும்? சமமாக நடத்த முடியும். பொருளுரை சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன்.
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஜெகத் பிரபு ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. எல்லோரும் பரமபுருஷ பகவானிடத்தில் உரைகிறார்கள் என்றால் எல்லாருமே பகவான் என்பது பொருள் அல்ல. இதுவும் பகவத்கீதையில் விளக்கப்படுகிறது. எல்லாமே அவரிடம் பகவானிடம் தங்குகின்றன. ஆனால் அதற்கு பகவான் எல்லா இடத்திலும் உள்ளார் என்பது பொருள் அல்ல. இந்த மர்மமான நிலை உயர் முன்னேற்றமடைந்த பக்தர்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். 3 வித பக்தர்கள் உள்ளார்கள். புதிய பக்தர்கள், இடைநிலை பக்தர்கள், முன்னேறிய பக்தர்கள். புதிய பக்தர்கள் பக்தி அறிவியலின் யுக்திகளை புரிந்து கொள்ளாதவர்கள். ஆனால் கோவிலில் இருக்கும் தெய்வத்திற்கு பக்தி தொண்டு புரிவார். இடைநிலை பக்தர் கடவுள் யார், யார் பக்தர், யார் பக்தர் அல்லாதவர், யார் அப்பாவி என்பதை புரிந்து கொள்வார். அம்மாதிரி உள்ளவர்களிடம் வேறுபட்ட முறையில் நடந்து கொள்வார். ஆனால் யார் ஒருவன் பகவானை பரமாத்மாவான எல்லோர் மனதிலும் அமர்ந்திருக்கிறார் என்பதையும், எல்லோருமே பகவானின் அறிவார்ந்த ஆற்றலை சார்ந்துள்ளன அல்லது இருப்பாக கொள்கின்றன என்பதையும் பார்க்கின்றாரோ அவரே மிக உயர்ந்த பக்தி நிலையில் உள்ளவர் ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ 3 விதமான அதிகாரிகள் இருக்காங்க. உத்தம அதிகாரி அப்படிங்கிறவர் எல்லாருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கிறத பாக்குறார். அதே மாதிரி பகவானுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற தொடர்பு அவருக்கு புரியுது. அவர் எல்லாரையும் பக்தர்களா பாக்குறார். சோ அந்த மாதிரி இருக்கிறவர் உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, கனிஷ்ட அதிகாரி அப்படின்னு 3 அதிகாரிகள் பக்தி அவங்களுக்கு அதிகாரம் பக்தி செய்யறாங்க. ஆனா அந்தந்த நிலையில இருக்காங்க. இது இன்னும் நம்ம டீட்டெயிலா அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். இச்சாத்வேஷ விஹீனேன சர்வத்ர சமசேதசா பகவத் பக்தி யுக்தேன பிராப்தா பகவதி கதிஹி. எல்லா வெறுப்புகளில் இருந்தும் விடுபட்டு எல்லோருக்கும் சமமாக இருந்த கர்தம முனிவர் மாசில்லாத பக்தி தொண்டை செய்ததால் இறுதியாக பகவானிடம் திரும்பி செல்லும் வழியை அடைந்தார். சோ இந்த மாதிரி அவர் பகவான அடைகிறார். அவருடைய வாழ்வினுடைய இறுதியில பகவான அடைகிறார். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல பக்தி தோண்டினால் மட்டுமே ஒருவர் பகவானின் அறிவார்ந்த இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய உன்னத நிலையில் அவரை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு பகவான் ஆட்சி புரியும் இடத்தில் நுழைய முடியும். பகவான் ஆட்சி புரியும் இடத்தில் நுழையும் முறை திரிதபாத பூதி கதி அல்லது வீட்டுக்கு திரும்பும் வழி, பகவானிடம் திரும்புதல் ஆகும். அதன் மூலம் ஒருவர் வாழ்வின் இறுதி குறிக்கோளை அடையலாம். கர்தம முனிவர் தன்னுடைய முழுமையான பக்தி அறிவு தொண்டு இவற்றின் மூலம் பகவதி கதி என்று அறியப்படும் இறுதி குறிக்கோளை அடைந்தார். இவ்வாறு கர்தம முனிவரின் துறவு என்ற தலைப்பிட பெற்றுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டம் 24வது அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஹரி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. சோ கர்தம முனிவர் ஒரு கிரகஸ்தரா இருந்தா கூட அவருடைய வாழ்க்கை அருமையான வாழ்க்கை பாருங்க. அவர் சிறந்த பிரம்மச்சாரியா இருந்தார், சிறந்த கிரகஸ்தரா இருந்தார், சிறந்த சன்னியாசியாவும் இருந்தார். சோ நல்ல ஒரு வழிகாட்டியா அவர் கிரகஸ்தர்களுக்கு ஒரு வழிகாட்டியா வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய மனைவியை எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்தினார். மனைவியுடைய எல்லா அபிலாஷைகளையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையும் பண்ணார். அதுக்கப்புறம் ஏற்கனவே அவர் கல்யாணத்தின் போதே கண்டிஷனும் போட்டார். இந்த மாதிரி நான் தொடர்ந்து கிரகஸ்த வாழ்க்கையிலே நான் இருக்க மாட்டேன், ஒரு மகன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் சன்னியாசம் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன வார்த்தையை அதே மாதிரி அவர் செயல்லையும் கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அவர் அடைந்தார். சோ இங்க திரிபாத பூதி கதி, அது கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. திரிபாத பூதி கதி, திரீரன்னு இருக்கு, ஒரு ரா எடுத்துடலாம். திரிபாத பூதி கதி அற்புதமான அத்தியாயம். இனிமே வரப்போற இந்த ஸ்கந்தம் முடிகிற வரைக்கும் ரொம்ப பிலாசபிக்கலா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக திடமான மனதுடன் நாம் படிக்க வேண்டும். என்னடா அது மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் எப்படி நம்ம செகண்ட் கேண்டோ எல்லாம் படிச்சு வந்தோமோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கலாம், முயற்சி பண்ணலாம். அற்புதமான அத்தியாயம். கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சோம் அப்படின்னாக்க நல்லா இருக்கும். அடுத்த அத்தியாயம் 25 பக்தி தொண்டின் சிறப்புகள். சௌனக உவாச்ச கபிலஸ்தத்வ சாங்கியாத பகவான் ஆத்மமாயையா ஜாதக ஸ்வயம் அஜக சாக்ஷாத் ஆத்ம பிரஜப்தயே நிருணாம். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சௌனகர் கூறினார், பரமபுருஷ பகவான் பிறப்பற்றவராக இருந்த போதிலும் அவருடைய அந்தரங்க சக்தியினால் கபில முனிவராக பிறப்பெடுத்தார்.
முழு மனித குலத்தின் பயனுக்காக எல்லாம் கடந்த அறிவை பரப்புவதற்காக அவர் இவ்வுலகிற்கு இறங்கி வந்தார். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஆத்ம பிரக்ஞப்தயே என்னும் சொல் பகவான் மனித இனத்தின் நன்மைக்காக எல்லாம் கடந்த அறிவை கொடுப்பதற்காக இறங்கி வருகிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. பலரும் சூழ்நிலைக்கு ஏற்றதும் நன்மை சிறப்பு ஆகியவற்றை நோக்கி மனிதரை படிப்படியாக உயர்த்துவதுமான அறிவுலக தேவைகள் தேவையான அளவு வேதங்களில் தரப்பட்டுள்ளன. சத்துவ குணத்தில் ஒருவரின் அறிவு விரிவடைகிறது. ரஜோகுணத்தில் அறிவுக்கு இடம் இல்லை. ஏனெனில் ரஜோகுணம் ஜட உலக நன்மைகளை அனுபவிக்க தூண்டும் இயல்புடையது. அறியாமையின் மேடையில் அறிவும் இல்லை, இன்பமும் இல்லை. ஆனால் ஏறத்தாழ விலங்குகளின் வாழ்வு போன்ற வெறும் வாழ்வே உள்ளது. அறியாமை குணத்திலிருந்து சத்துவகுண தளத்திற்கு உயர்த்துவதே வேதங்கள் உள்ளன. ஒருவர் சத்துவகுணத்தில் அமைந்தால் தன்னை பற்றிய அறிவை அல்லது தெய்வீகமான அறிவை புரிந்து கொள்ள இந்த அறிவினை எந்த சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ள இயலாது. அதனை புரிந்து கொண்டு விளக்குவதற்கு சீட பரம்பரை தேவைப்படுவதால் இந்த அறிவு பரமபுருஷ பகவானாலேயோ அல்லது அவருடைய உண்மையான பக்தராலேயோ விளக்கப்படுதல் வேண்டும். கபிலர் பரமபுருஷ பகவானின் அவதாரம். தெய்வீகமான உன்னத அறிவை பரப்புவதற்கும் போற்றுவதற்கும் அவர் தோன்றினார் என்று சௌனக முனிவரும் இங்கு குறிப்பிடுகிறார். ஒருவர் வெறுமனே தான் ஜடமல்ல, ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி, நான் இயற்கையின் பிரம்மன் என்று புரிந்து கொள்வது மட்டும் ஆத்மாவையும் அதன் செயல்களையும் புரிந்து கொள்ள தேவையான அறிவு அல்ல. ஒருவர் பிரம்மனின் செயல்பாடுகளை ஆழ்ந்து புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த செயல்பாடுகளின் அறிவு பரமபுருஷ பகவானிலேயே விளக்கப்பட்டுள்ளது. இங்கு தெளிவாக நிருணாம் என்னும் சொல்லால் மனித உயிர்களுக்காக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தெய்வீக அறிவு மனித சமுதாயத்தில் தான் போற்றப்பட இயலும். ஆனால் விலங்கு சமூகத்தில் அல்ல. மனித உயிர்கள் ஒழுங்குமுறையான வாழ்வுக்காக பிறந்தோர். இயல்பாகவே விலங்கு வாழ்விலும் ஒழுங்குமுறை உள்ளது. ஆனால் அது புனித நூல்களில் அல்லது உயர் அதிகாரிகளால் வர்ணிக்கப்பட்டது போல ஒழுங்குமுறையான வாழ்வு அல்ல. மனித வாழ்வு மட்டுமே ஒழுங்குமுறையான வாழ்வு, விலங்கு வாழ்வு அல்ல. ஒழுங்குமுறையான வாழ்வில் மட்டுமே ஒருவர் உன்னதமான தெய்வீக அறிவை புரிந்து கொள்ள முடியும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்துல அறிவு விருத்தி அடையுது, ரஜோகுணத்துல அறிவு விருத்தி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ரஜோகுணம் அப்படிங்கிறது என்னுடைய புலன்களுக்கு எது இன்பம் கொடுக்கும் அந்த மாதிரியான எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர அங்க பகவானை பத்தின சிந்தனைகள் எல்லாம் கிடையாது. அடுத்து தமோ குணத்துல என்ன சொல்லப்படுது? அங்க அறிவும் கிடையாது, எந்த இன்பமும் கிடையாது. ஆனா தமோ குணத்துல இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. ஒரு குடிகாரன் இருக்கான், அவன் என்ன நினைச்சுக்கிறான்? ஆஹா, போதை எனக்கு எவ்வளவு இன்பம் அளிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறான். இன்னைக்கு உலகமே இதுலதான் ஆடிட்டு இருக்கு இல்லையா? சோ யாருக்கும் இது தவறு அப்படிங்கறதெல்லாம் தெரியறது கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. சகஜமா வீட்லயே பார்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லங்கள் எல்லாம் பெருகிக்கிட்டே போகுது. சோ அவங்களுக்கு என்ன கிடையாது? எந்த அறிவும் கிடையாது, அவங்க எந்த சந்தோஷத்தையும் அவங்க அனுபவிக்கிறதும் கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும்? சோ யாருக்கு இதெல்லாம் புரியும்? பிரபுபா சொல்றார், நான் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி சொல்லிட்டே இருந்தா போதுமா? நீ என்ன செய்யணும்? ஆத்ம தலத்துல செயல்படணும் இல்லையா? செயல்படணுமா வேண்டாமா? ஒரு கணவன் இருக்கார், மனைவி கிட்ட சொல்றார், நீதான் எனக்கு ரொம்ப உயிர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா ஏதாவது செஞ்சா தானே. ஒண்ணுமே செய்யாம புடவையும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இந்த பிடிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு அதுக்கு இல்லையா? சோ அன்பு என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அகம் பிரம்மாஸ்மி உண்மைதான். நம்ம ஆத்மா, உடல் கிடையாது ஆத்மா. ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ற? திரும்ப உடல் சார்ந்த செயல்களையே செஞ்சுட்டு இருந்தா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தையே நீ புரிஞ்சுக்கலையே. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம பிரம்மம் ஆயிட்டா எந்த செயலும் கிடையாது, முக்திக்கு அப்புறம் என்ன கிடையாது? எந்த செயலும் கிடையாது. முக்தி அப்படிங்கிறது செயலற்ற தன்மை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா முக்திக்கு அப்புறம் தான் என்னவே இருக்கு? பக்தி வாழ்வே ஆரம்பிக்குது. முக்திக்கு அப்புறம்தான் பக்தி வாழ்வே ஆரம்பிக்குது. அப்போ ஆத்மாங்கிறது எப்பவுமே சுறுசுறுப்போட செயல்படக்கூடியது. ஆனா அந்த ஆத்மா இப்ப ஜட உடல்ல மாட்டிக்கிட்டு அது ஜட செயல்கள்ல சுறுசுறுப்பா இருக்கு. எப்போ அந்த ஆத்மா தன்னுடைய நன்மைக்காக செயல்பட ஆரம்பிக்குதோ அப்போ அது உண்மையான ஆத்ம தலத்துல இருக்கு. நமக்காக நம்ம என்னென்ன பண்ணிக்கிறோம்? பணம் சேர்த்து வைக்கிறோம், வீடு வாங்கி வைக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொத்து சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா? எல்ஐசி போட்டு வைக்கிறாங்க, போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வைக்கிறாங்க, எஃப்டி போட்டு வைக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தங்களுடைய செல்வத்தை சேமிச்சு வைக்கிறாங்க.
ஆனா ஆத்மா நமக்காக நம்ம என்ன செஞ்சோம்? இதெல்லாம் உடலுக்காக. ஆத்மாவுக்காக என்ன செஞ்சோம்? எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்? அதுக்குதான் நமக்கு என்ன இருக்கு? வைகுண்டா பேங்க். ரோபதர் ஓபன் பண்ணிருக்காரு வைகுண்டா பேங்க். இதுல நீங்க எவ்வளவு வேணா டெபாசிட் பண்ணலாம். எந்த கவர்மெண்ட்டும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, டாக்ஸ் டிடெக்ஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு வேணா சேர்க்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாரும் ஸ்கேம் பண்ண முடியாது, யாரும் இதை திருடிட்டு போக முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இது நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட். பகவானே மெயின்டைன் பண்றது அக்கௌண்ட். அதனால நாம என்ன பண்ணலாம், தாராளமா எவ்வளோ விட நாம நிதி இந்த வைகுண்டா பேங்க்ல நம்ம அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டே போகலாம். இதுதான் கிரெடிட் நமக்கு. ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய, நமக்காக நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன? பகவானுடைய நாம ஜபம், பகவானை பத்தி கேட்கறது, பகவத் பிரசாதம் சாப்பிடுறது, இதெல்லாம் தான் ஆத்மாவுக்கு உகந்தது. சோ அப்படி நாம இந்த மாதிரி செய்யும் போது இது செய்யறதுக்கு என்ன வேணும்னு சொல்றாரு? குருசீர பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்களுடைய வழிகாட்டுதல் தேவை. யார் இந்த மாதிரி நமக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கா? யோசிச்சு பாருங்க. யாருமே கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தது கிடையாது. நீ எக்கேடோ கெட்டு போனா எனக்கு என்ன, உன் பணத்தை என் பையில போட்டுரு, அவ்வளவுதான் எனக்கு வேணும், வேற எதுவுமே வேண்டாம், நீ எப்படியோ போய்க்கோ. ஆனா நான் இன்னைக்கே பேசுவேன், உன் பாக்கெட்ல இருக்கிறது என்ன பண்ணணும், என் பாக்கெட்டுக்கு மாறிடணும், அவ்வளவுதான். அதுதான் பக்தி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து உலகம் இருக்கு. ஆனா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் நம்மள வந்து நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் திருத்தி கொண்டு வந்து நம்மள என்ன பண்றார்? பகவானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறார். அதான் வந்து சீட பரம்பரையினுடைய பலம். நஹி அஸ்ய வஷ்வனக பும்சாம் வரிம்னக சர்வயோகினாம் விஸ்ருதோ ஸ்ருததேவஸ்ய பூரி திருப்தியந்தி மே அசவக. சௌனகர் தொடர்ந்தார். பகவானை விட அதிகமாக அறிந்தவர் எவரும் இல்லை. அவரை காட்டிலும் மிகவும் வணங்க தகுந்தவர் அல்லது மிகவும் பக்குவமடைந்த ஒரு யோகி என்று எவரும் இல்லை. அதனால் அவரே வேதங்களின் தலைவர். அவரை பற்றி எப்பொழுதும் கேட்பதே புலன்கள் அடைகின்ற உண்மையான இன்பமாகும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உட்கார்ந்து சூத்த கோஸ்வாமி அவருக்கு வந்து சௌனக ரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்கார். அதனால சௌனகர் வந்து ரொம்ப திருப்தியா இருக்கார். ஓகே, நாங்க வந்து பகவானை பத்தி கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் கேட்கணும், இதைத்தான் நம்ம கேட்கணும். இதை கேட்கல அப்படின்னாக்க 24 மணி நேரமும் நாம வேற ஏதாவது கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நியூஸ் சேனல் எல்லாம் பாருங்க, ஊர் கதை, உலகத்து கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஆனா இந்த கேட்கிற பழக்கம் அப்படிங்கிறது பகவானை பத்தி கேட்கறதா வந்து மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். அதான் வந்து உண்மையான கேட்கறது அப்படின்னு அர்த்தம். திலகாதி மாதிரி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு ஜெய். யாரும் பரமபுருஷ பகவானுக்கு சமமாக அல்லது அவரை விட சிறந்தவராக இருக்க முடியாது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இது வேதங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏகோ பகுனாம் யோ விததி காமான். அவரே மேலான உயிரினம். வாழும் எல்லா பிற உயிரினங்களுக்கும் உரிய தேவைகளை நிறைவு செய்கிறார். இவ்வாறு எல்லா பிற உயிரினங்களும் விஷ்ணு தத்துவம் மற்றும் ஜீவ தத்துவம் இரண்டும் கிருஷ்ணராகிய பரமபுருஷ பகவானுக்கு கீழ் இருப்பவை. அதே கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. நஹி அஸ்ய வர்ஷ்மன பும்சாம். வாழும் எல்லா உயிரினங்களிலும் யாரும் பகவானை மிஞ்ச முடியாது. ஏனென்றால் யாரும் அவரை விட செல்வம் உள்ளவராகவோ, மிகுந்த புகழ், ஆற்றல், மிகுந்த அழகு, அறிவு அல்லது அதிக துறவு உடையவராகவோ இல்லை. இந்த தகுதிகளினால் எல்லா காரணங்களின் காரணமான பரமபுருஷ பகவானாக அவர் ஆகிறார். யோகிகள் அற்புதமான அருஞ்செயல்கள் புரிவதில் பெருமையடைகிறார்கள். ஆனால் பரமபுருஷ பகவானுடன் யாரையும் ஒப்பிட்டு விட முடியாது. பகவானுடன் தொடர்புடைய எவரும் முதல் தர யோகியான ஒப்புக்கொள்ளப்படுகின்றனர். பக்தர்கள் பகவானை போல் ஆற்றல் இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் பகவானுடன் கொள்ளும் நிலைத்த தொடர்பினால் பகவானை போன்றே நல்லவராகின்றனர். சில சமயம் பக்தர்கள் பகவானை விடவும் அதிக ஆற்றலுடன் செயல்படுகின்றனர். நிச்சயமாக அது பகவானின் சலுகையே ஆகும். இங்கு வரிம்ன என்னும் சொல்லும் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. அதன் பொருள் எல்லா யோகிகளிலும் மிகவும் வணங்க தகுந்தவர் என்பதாகும். கிருஷ்ணரிடமிருந்து பெறுவது, கேட்பது புலன்களின் உண்மையான இன்பமாகும். அதனால் அவருடைய சொற்களால், அவருடைய உபதேசங்களால், அவருடைய அறிவுரையால், அவருடன் தொடர்புடைய எல்லாவற்றிலும் அவர் புலன்களை எழுச்சியூட்டுவதால் அவர் கோவிந்தர் என்று அறியப்படுகிறார். அவர் எதை அறிவுறுத்தினாலும் அது தெய்வீக நிலையிலிருந்து வருவது ஆகும். அவரது அறிவுரைகள் முழுமையானவை ஆதலால் அவரிடமிருந்து வேறுபட்டவை அல்ல. கிருஷ்ணரிடமிருந்து அல்லது அவரின் அம்சம் அல்லது கபிலர் போன்ற நிறைவான பிரதிநிதியிடமிருந்து கேட்பது
புலன்களுக்கு ஆனந்தம் தருபவை. பகவத்கீதை பல முறைகள் படிக்கப்படலாம் அல்லது கேட்கப்படலாம், ஆனால் அது மிக சிறந்த ஆனந்தம் தருவதால் பகவத்கீதையை ஒருவர் அதிகமாக படித்தால் அதை மேலும் படித்து புரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் பெறுவர். ஒவ்வொரு முறையும் அவர் புதிய அறிவொளி பெறுவார். அதுவே தெய்வீகமான செய்தியின் இயல்பாகும். அதுபோல நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த தெய்வீகமான ஆனந்தம் பெறுகிறோம். நாம் எந்த அளவு பகவானின் சிறப்புகளை கேட்டு உச்சரிக்கிறோமோ அந்த அளவு நாம் மகிழ்ச்சியுறுகிறோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இதை யாரெல்லாம் உணர்றீங்க பாகவதம் படிக்கிறதுனால நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது? எஸ், எல்லாருமே உணர்றோம் இல்லையா? சோ மாதாஜி, அதனால நம்ம டெய்லி ஜாயின் பண்ணி படிக்கலாம். எல்லாரும் உணர்றோம் மாதாஜி. எல்லாருமே உணர்றோம் மாதாஜி. அதுக்குதான் கிளாஸ் வராங்க அதனால எல்லாரும் நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணி நம்ம வந்து படிக்கிறோம். இந்த பாகவதம் நமக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால ஒரு தடவை படிச்சுட்டோம், நான் படிச்சுட்டேன். பிரபு, பாகவதம் தனியா படிக்கிறதும் சாது சங்கத்தோட படிக்கிறதும் ரொம்ப வேறுபாடு இருக்கு மாதாஜி. கண்டிப்பா 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 பிரபு. நான் ஒரு காலத்துல ஏங்கி இருக்கேன், இந்த பாகவதம் யாரு கூடயாவது நம்ம சேர்ந்து படிக்க மாட்டோமா அப்படின்னு நான் ஏங்கி இருக்கேன். ஆரம்பத்தை நான் படிக்கும்போது தனியா தான் உட்காந்து படிச்சேன், மணிக்கணக்குல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஆனா யாரும் படிக்க கூட வரவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், ஒன்னும் புரியாது, அழுகையா வரும். ஆனாலும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன், மணிக்கணக்குல உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு பகவான் வந்து எனக்கு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறாரு, பக்தர்களோட சேர்த்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறாரு. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. கிடைச்ச வாய்ப்பு மாதாஜி. உண்மை மாதாஜி. நல்ல வாய்ப்பு. நீங்களும் சந்தோஷப்படுறீங்க, நாங்களும் சந்தோஷப்படுறோம் மாதாஜி. எப்போ வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்ப வந்து பக்தர்களோட சேர்ந்து இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியும்? நம்ம மனசுல பகவானை பத்தி நமக்கு ஏதாவது ஒரு இது வருது, அது யார்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும் இல்லையா? ரொம்ப கஷ்டம். புரிய மாட்டேங்குது மாதாஜி, புரிய மாட்டேங்குது. 4 மணி எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறோம் மாதாஜி. உங்க கூட சேர்ந்து படிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. 4 மணி முடிஞ்சாலும் முடியாட்டாலும் நாங்க வந்துருவோம் மாதாஜி. கரெக்டா 3:30 மணில இருந்து வெயிட் பண்றோம் மாதாஜி, உங்க கிளாஸ் வரணும்னு. 3:30 மணில இருந்து வெயிட் பண்றோம் மாதாஜி, உங்க கிளாஸ் எப்போ வரும், உங்களோட சேர்ந்து படிக்க. ஜெய் ஜெய் ஜெய். சோ அப்போ ஒரு மாதாஜி வந்து என் கிளாஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு நேரா வருவாங்க. அந்த மாதாஜி உடம்பு சரியில்லாம போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம கிடுகிடுன்னு ஓடி வந்துட்டாங்க. எங்க வீட்டு வாசல்ல வந்து பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா இவங்க நிக்கிறாங்க. மாதாஜி நீங்க எப்படி நடந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டா, என்கிட்ட வந்து பகவான் கோவர்தனகிரியை எப்படி தூக்கினார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு கோவர்தனுடைய வர்ணனை எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், யார் சொன்னா இதை புரிஞ்சுப்பாங்க, அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னாங்க. அப்போ வந்து அந்த மனசுல நம்ம வேற யாருக்கிட்டையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ணவே யாருக்கும் இது பண்ண முடியல. மாத்திரையை போட்டு பேசாம படு அப்படின்ட்டுருவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க, வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. போதும் போதும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, மாத்திரை போட்டு பேசாம தூங்கு அப்படின்ட்டுருவாங்க. சோ அதனால பகவானை பத்தி எப்ப நம்ம வந்து ஷேர் பண்றோமோ அப்போ நம்ம மனசுல வந்து அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே போகும். சோ அதனால பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரச்சாரம் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம பகவானை இன்னும் அதிகமா உணர முடியும். நம்ம தனியா உட்காந்து படிக்கிறதுல அவ்வளவு படிக்கணும், அதுவும் செய்யணும். ஆனா அதை விட சுவை எதுல இருக்கு அப்படின்னா பக்தர்களோட சேர்ந்து வந்து படிக்கும்போதுதான். சோ பகவான் வந்து உபனிஷதங்கள்ல புகழப்படுகிறார். நித்யோ நித்யானாம் சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு சொல்லி. நித்யோ நித்யானாம், இந்த ஸ்லோகத்தை நான் பல தடவை கோட் பண்றேன், இதையும் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். நித்யோ நித்யானாம் அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்லையும் அவர் பரம நித்தியமானவர். சேத்தனானாம், எல்லா சேத்தனமான எல்லா விதமான ஆத்மாக்களை விட அவர் வந்து உயர்ந்தவர். ஏக, அவர் ஒருத்தர். பகு அப்படின்னா ஜீவராசிகள் பல கோடான கோடி பேர், எல்லோருடைய விருப்பங்களையும் அந்த ஒருவர் தான் நிறைவேற்றுகிறார். ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். காமான்னா விருப்பங்கள், நம்மளுடைய எல்லா விருப்பங்களையும் அந்த ஒருவர் தான் என்ன பண்றார், நிறைவேற்றுகிறார். சோ அந்த மாதிரி பகவான் இங்க வந்து பல்வேறு விதங்கள்ல புகழப்படுகிறார். சௌனக ரிஷி ரொம்ப சந்தோஷமா இருக்கார். யத் யத் விதத்தே பகவான் ஸ்வச்சந்தாத்மாத்மமாயயா தானிமே ஸ்ரத்ததானஸ்ய கீர்த்தன்யானி அனுகீர்த்தய. எனவே அவருடைய அந்தரங்க சக்தியினால் இந்த எல்லா செயல்களையும் மேற்கொள்ளும் சுய விருப்பம் முழுமையாக உள்ள அந்த பரமபுருஷ பகவானின் செயல்களையும் லீலைகளையும் தயவு செய்து
நுட்பமாக விவரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிடாதீங்க, இன்னும் டீட்டெயிலா எங்களுக்கு இதை பத்தி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சூத கோஸ்வாமி கிட்ட சௌனக ரிஷி கேட்கிறார். பொருளுரை மீனாக்கே மாதாஜி படிக்கிறீங்களா? ஆச்சாரிய சில பிரபுபாதாக்கு ஜெய். அணிகீர்த்தையா என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அணிகீர்த்தையா என்றால் வர்ணனையை பின்பற்றுதல் என்று பொருள். கற்பனையுடன் கூடிய மனநிலை வர்ணனையை படைப்பது அல்ல, ஆனால் கேட்டதை பின்பற்றுவது ஆகும். சௌனக ரிஷி சூத கோஸ்வாமியிடம் அவருடைய ஆன்மீக குருவான சுகதேவ கோஸ்வாமியிடம் இருந்து அவர் உண்மையில் கேட்ட பகவான் தன் அந்தரங்க சக்தியால் வெளிப்படுத்திய தெய்வீகமான லீலைகளை பற்றி விரித்து கூற வேண்டினார். பகவான் பரமபுருஷ பகவானுக்கு ஜட உலக உடல் கிடையாது, ஆனால் அவருடைய மேலான விருப்பத்தால் அவரால் எந்தவித உடலையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அது அவருடைய அந்தரங்க சக்தியால் சாத்தியமாகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, நம்ம என்னோட இதுக்கிட்ட நிறுத்திக்கலாம். இன்னைக்கு படிக்க முடியாதவங்க கண்டிப்பா நாளைக்கு படிக்கலாம். ஸோ இன்னைக்கு படிக்காதவங்க நாளைக்கு ஹேண்ட் ரைஸ் முதல்ல பண்ணுங்க. அவங்க படிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்க நாளைக்கு படிக்கலாம். இப்ப நாம பிரம்ம சம்ஹிதாக்கு போலாமா? போலாம் மாதாஜி. சொல்லட்டா மாதாஜி? யார் சொல்றீங்க? நான் சொல்லட்டா மாதாஜி? யார் வேணா சொல்லுங்க. ஆனந்த சின்மய ரசாத்ம தயா மனசோ யம் பிராணினாம் பிரதிபரதாம் உபேத்யா லீலா இதேன புவனானி ஜயத்யஜஸ்ரம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆனந்த சின்மய ரசாத்மதயா மனசோ யः பிராணினாம் பிரதிபலன் ஸ்மரதாமுபேத்ய லீலாயிதேன புவனானி ஜயத்யஜஸ்ரம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஜெய் ஜெய். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆனந்த சின்மய ரசாத்மதயா மனசோ யः பிராணினாம் பிரதிபலன் ஸ்மிருதாம் உபேத்ய லீலாயிதேன புவனானி ஜயத அஜஸ்ரம் கோவிந்தமாதி புருஷம் தமகம். ஆனந்த சின்மய ரசாத்ம தயா மனசு யப்ராணினா பிரதிபலன் ஸ்மரதாம் உபேத்யம் லீலா இதேன புவனானி ஜயதி அஜஸ்ரம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஆனந்த சின்மய ரசாத்மதயா மனசு யஹ பிராணினாம் பிரதிபலன் ஸ்மரதாமுபேத்ய லீலாயிதேன புவனானி ஜயத்யஜஸ்ரம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் சொல்றேன் மாதாஜி. ஆனந்த சின்மய ரசாத்மதயா மனசு யப்ராணினாம் பிரதிபலன் ஸ்மரதாமுபேத்ய லீலாயிதேன புவனானி ஜயத்யஜஸ்ரம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. ஆனந்த சின்மய ரசாத்மதயா மனசு யப்ராணினாம் பிரதிபலன் ஸ்மரதாமுபேத்ய லீலாயிதேன புவனானி ஜயத்யஜஸ்ரம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் மாதாஜி. ஆனந்த சின்மய ரசாத்மதய மனசு யः பிராணினாம் பிரதிபலன் ஸ்மரதாமுபேத்ய லீலாயிதேன புவனானி ஜயத்யஜஸ்ரம் கோவிந்தமாதி புருஷம் தம்மகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா போலாமா? இப்போ गोलोकनाम्नि निजधाम्नि तले च तस्य देवी महेश हरितामशु तेषु तेषु ते ते प्रभावनिचयात् विहिताश्च येन गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. गोलोकधाम्नि
गोलोक नाम्नि निजधाम्नि तले च तस्य देवी महेश हरिधामषु तेषु तेषु ते ते प्रभाव निचया विहिताश्च येन गोविन्दमादि पुरुषं तमहं भजामि. பிரம்மா வந்து இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பத்தி இங்க வந்து சொல்றார். 3 பாகமா வந்து பிரிச்சிருக்கார். கோலோக தாமம், தேவி தாமம், மகேஷ தாமம் அப்படின்லாம் வந்து பிரிச்சிருக்கார். ஹரிதாமம் இந்த மாதிரி பிரிச்சு வந்து சொல்றார். இதோட டிரான்ஸ்லேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். Lowest of all is located Devi Dhamma, mundane world. Next above it is Mahesha Dhamma, abode of Mahesha. Above Mahesha Dhamma is placed the Hari Dhamma, abode of Hari. And above them all is located Krishna's own realm named Goloka. I adore the primeval Lord Govinda, who has altered their respective authorities to the rulers of these graded lands. என்ன அர்த்தம்? இந்த பூலோகம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இதுக்கு மேல இருக்கக்கூடியது மகேஷ தாமம், அதாவது சிவபெருமானுடைய லோகம். அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஹரிதாமம். அந்த ஹரிதாமத்திலேயே உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது பகவானுடைய கிருஷ்ணலோகம், அதாவது கோலோகம். கோலோகம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அந்த பசுக்கள் இருக்கும். கோ அப்படின்னா பசுக்கள் தானே, முழுக்க முழுக்க சுரபி பசுக்கள் அங்க பகவான் வந்து மேய்ச்சிட்டு இருக்கார். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிந்தாமணி பிரகர சத்மஷு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்து பார்த்தோம். சோ அந்த மாதிரி இந்த தாமத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த சக்தியை கொடுத்து அங்க எல்லாரையும் ஆட்சி பண்ண வைக்கிறது யாரு? பகவான் தான். அந்த பகவானை நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு பிரம்மா வந்து சொல்றார். சோ அதனால பிரபுபாதர் வந்து நமக்கு சொல்றார், இந்த உலகத்துல மட்டும்தான் ஜீவராசிகள் இருக்காங்க, வேற எங்கேயும் ஜீவராசிகள்லாம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஜீவராசிகள் நீக்கமர நிறைந்து இருக்காங்க. எல்லாருடைய விருப்பங்களையும் பகவான் தான் பூர்த்தி பண்றார். நம்ம பார்த்தோம் இல்லையா, நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் ஏகோ பகுநாம் யோ விததாதி காமான் அப்படின்னு பார்த்தோம். சோ அதனால இந்த எல்லாத்தையும் ஆட்சி பண்றவர் அந்த பரமபுருஷ பகவான் தான். ஓகே, இன்னொரு தடவை ரிசைட் பண்ணலாம். गोलोकनाम्नि निजताम्नि तले च तस्य देवी महेश हरितामषु तेषु तेषु ते ते प्रभाव निचयात् विहिताश्च येन गोविन्दमादि पुरुषं तमहं भजामि. உங்களுக்கு இன்னைக்கு நம்ம படிச்சதுல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் மாதாஜி. ஆத்மான்றது வந்து ஞானம், விஞ்ஞானம்ன்றது அந்த ஆத்மாவுக்காக நம்ம செயல்படுறது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆத்ம நிலையில செயல்படுறது விஞ்ஞானம். வெரி குட். விஞ்ஞானம். பிரசாதம் சாப்பிடுறது விஞ்ஞானம், சாண்டிங் பண்றது விஞ்ஞானம், பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது விஞ்ஞானம். வெறும் ஆத்மான் மட்டும் தெரிஞ்சுக்கிறது ஞானம். சூப்பரா சொல்லிட்டீங்க மாதாஜி. வெரி குட். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாத்தீங்களா, ஞான விஞ்ஞானத்துக்கு எவ்வளவு பிராக்டிகலா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க பாருங்க விமலா தேவி மாதாஜி. செம மாதாஜி. ஓகே, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி. பண்ணிக்கலாமா? வஞ்சா கல்பத்தருபேஷ்ச கிருபா சிந்துப்யைः पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. की जय, श्री प्रभुपाद की जय, और प्रेमानंदे. हरि हरि बोल. थैंक यू ऑल. हरे कृष्णा. Thank you, Mataji. Hare Krishna Mataji. Thank you, Mataji. Thank you, Mataji. Thank you, Mataji. Hare Krishna, Mataji. हरे कृष्णा. Hare Krishna. हरे कृष्णा. Namaskaram, Mataji. नमस्कारम. हरे कृष्णा. Hare Krishna. Thank you, Mataji. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा, कृष्ण कृष्ण हरे हरे, Hare Rama, Hare Rama, Rama Rama. थैंक यू ऑल. हरे कृष्णा. Thank you, Mataji. Hare Krishna.